வயநாடு நிலச்சரிவில் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு அரசு வழங்கிய பணத்தை வங்கிகள் பிடித்தம் செய்தது சரியல்ல என்று வங்கிகளுக்கு கேரள உயர்நீதிமன்றம் கண்டனம் தெரிவித்துள்ளது. முக்கிய செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கூடுதல் தகவல்களை செய்தியாளர் பிரசாத் வழங்க கேட்கலாம். பிரசாத், வணக்கம். உயர்நீதிமன்றம் சொல்லியிருக்கக்கூடியவை என்ன? வணக்கம். கேரள மாநிலம் வயநாட்டில் ஏற்பட்ட நிலச்சரிவில் பாதிக்கப்பட்ட மக்கள் மேற்கொள்ளப்பட வேண்டிய நடவடிக்கைகள் தொடர்பாக ஏற்கனவே கேரள உயர்நீதிமன்றம் சுயமாக முன்வந்து வழக்கு பதிவு செய்திருந்தது. இந்த வழக்கினுடைய விசாரணை என்பது ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் நடைபெற்று வருகிறது. அதையொட்டி இன்றும் விசாரணை நடைபெற்றது. அந்த விசாரணையின் போது கேரளாவில் அந்த வயநாடு வாழ் மக்களுக்கு பாதிக்கப்பட்ட மக்களுக்கு ஏற்கனவே கேரள அரசு நிவாரணம் வழங்கியிருந்தது. அந்த நிவாரணத்தை சம்பந்தப்பட்ட வங்கி கணக்குகளில் அந்த பாதிக்கப்பட்ட மக்களுக்கு அனுப்பப்பட்டிருந்த நிலையில் அந்த வங்கி கணக்கிலிருந்து அந்த பணத்தை வங்கிகள் வேறு மாதாந்திர தவண தொகைக்காக பிடித்தம் செய்திருந்தார்கள். இந்த சம்பவத்தை கேரள உயர்நீதிமன்றம் விமர்சித்திருக்கின்றது. அதாவது ஏற்கனவே பாதிக்கப்பட்டு அவர்களுடைய மறுவாழ்வுக்கான தேவைக்கான அத்தியாவசிய தேவைக்கான பணம் வங்கியில் அனுப்பப்பட்ட நிலையில் அந்த பணத்தை தேவையின்றி வேறு தேவைக்காக மாதாந்திர தவணை தொகையாக வங்கிகள் எடுத்திருப்பது தவறு என சுட்டிக்காட்டியிருந்தது. அதே போன்று இந்த மாதிரியான நடவடிக்கைகள் மேற்கொள்ளக்கூடாது என விமர்சித்து இருப்பதோடு அவர்களுக்கு அரசினுடைய நிவாரணத் தொகை பாதிக்கப்பட்ட மக்களுக்கு அனைவருக்கும் கிடைத்துள்ளதா எனவும் கேள்வி எழுப்பியிருக்கின்றது. இதற்கு மேலாக இந்த வயநாடு போல கோழிக்கோடு மாவட்டத்திற்குட்பட்ட விலங்காடு பகுதியிலும் இதே போன்ற நிலச்சரிவால் சில மக்கள் பாதிக்கப்பட்டிருந்தார்கள். அந்த மக்களுக்கும் இதே போன்ற நிவாரணம் வழங்க வேண்டும் எனவும் அந்த பகுதியிலும் புனரமைப்பு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட வேண்டும் எனவும் கேரள அரசுக்கு இந்த கேரள உயர்நீதிமன்றம் அறிவுறுத்தி இருக்கின்றது. விரிவான தகவல்களுக்கு நன்றி பிரசாத். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.